நீங்கள் எப்போயாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? ஏன் யாருமே என்னை கவனிக்க மாட்றாங்க, நான் மட்டும்தான் மற்றவங்கள தேடி போகிறேன், ஆனால் மற்றவங்க யாருமே என்னை தேடி வர மாட்றாங்கன்னு. அப்படி ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, நீங்கள் தனிமையில் இல்லை. என்னால் உங்கள் பெயினை ஃபீல் பண்ண முடியும். அட்ராக்ஷன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி அல்ல, அது நீங்கள் அழகாக இருப்பதையோ இல்லை பணக்காரனாக இருப்பதையோ பொறுத்தது அல்ல. ஏன்னா உண்மையான அட்ராக்ஷன் கண்ணுக்கு தெரியாது, அது நீங்கள் மக்களை பார்க்கும் விதத்துலேயும் அவங்க உங்களுக்கு தர மரியாதையிலும் தான் இருக்குது. உண்மையாக சொல்ல போனால் மற்றவங்க அட்ராக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் அவங்கள மாரி மாறணும் அவசியமும் இல்லை, அடுத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணும் தேவையும் இல்லை. ஸோ இந்த வீடியோவில் அது எப்படி செய்யலான்னு தான் உங்களுக்கு நான் கற்றுத்தர போகிறேன். இந்த வீடியோ உங்களை மதிக்கிறவங்களுக்கும் உங்கள் உண்மையான மதிப்பை தெரிஞ்சு சரியான மக்களை நீங்கள் எப்படி அட்ராக்ட் பண்ணுறதை நான் சொல்லித்தர போகிறேன். இது வெறும் வீடியோ மட்டும் இல்லை, இது உங்கள் வாழ்க்கையோட புதிய அத்தியாயம் கூட. ஸோ மூச்சை இழுத்த விடுங்க, உங்கள் பிரெயினையும் ஹார்ட்டையும் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவோட கடைசியில் நீங்கள் ஒரு புதிய மனுஷனாக மாறுவீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது நான் உங்கள் மென்டார் சதீஷ் அண்ட் வெல்கம் டு தி பேப்பர் மென்டார்ஸ். நண்பா, நீங்கள் ஒரு மேரேஜ் ஆர் பார்ட்டிக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அங்கே உங்களுக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. நீங்கள் க்ரௌடை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்னா, மற்ற எல்லோரையும் விட்டுட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட போய் பேசுவீங்க. அதுதான் நீங்கள் பண்ணுற பெரிய தப்பே. நீங்கள் அப்படி பண்ணுறதுனால கான்ஃபிடென்ஸ் இல்லாத மாதிரியும் ரொம்ப டிசப்ரேட்டாக இருக்கிற மாதிரியும் தெரிவிங்க. இது ஒரு நெகட்டிவ் இம்ப்ரெஷனை தான் க்ரியேட் பண்ணும். அதுக்கு பதிலாக அந்த குரூப்பில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் போய் பேசுங்க. நீங்கள் எல்லாருக்கிட்டையும் அப்படி பேசும்போது அந்த இடத்தோட சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக மாறிடுவீங்க. உண்மையை சொல்ல போனால் அட்ராக்ஷன்றது மூஞ்சில் இல்லை, நீங்கள் எப்படி மற்றவங்களுக்கு கொடுக்குற மரியாதை தான் உங்கள் எனர்ஜிலும் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், மூலையில் ஒருத்தர் தனியாக உட்காந்துருக்காருன்னா அவர்கிட்ட போயிட்டு உங்கள் காஸ்ட்யூம் நல்லாயிருக்கு, உங்கள் ஸ்மைல் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு உங்கள் மேலே தெரியாத பெரிய ரெஸ்பெக்ட் இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க, நீங்கள் அழகாக இருக்கிறத விட மற்றவங்களை நீங்கள் எப்படி உணர வைக்கிறீங்கள் தான் உங்களை மறக்க முடியாத ஒரு பர்சனாக மாற்றும். தி பவர் ஆஃப் காம்னஸ். எப்போயாவது உங்களுக்கு ஒரு கஷ்டமான நிலைமை வரலாம், யாராச்சும் உங்களை அவமானப்படுத்தலாம் ஆர் இக்னோர் கூட பண்ணலாம். இப்படி நடக்கும்போது நிறைய பேர் பதட்டமாக இருப்பாங்க. சில பேர் அழுவாங்க, கோவப்படுவாங்க, நான் அப்படி இல்லைன்னு ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் மனசளவு ஸ்ட்ராங்காக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? கோவப்பட மாட்டாங்க, கத்த மாட்டாங்க. ஒரு நிமிஷம் நல்லா மூச்சை இழுத்து விட்டுட்டு அந்த சுச்சுவேஷனை காமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது ஒரு பெண் உங்களை கேவலமாக திட்டாங்கன்னா, இதுவே மற்றவங்களாக இருந்தால் சண்டை போடுவாங்க ஆர் கோவப்படுவாங்க. ஆனால் நீங்கள் கோவலாம் படாமல் அந்த சுச்சுவேஷனை காமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. இப்படி பண்ணுறதுனால எல்லோருமே உங்களை ரொம்ப ஆச்சரியமாக பார்ப்பாங்க. எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 செகண்ட் எடுத்துக்கோங்க, மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. இப்படி பண்ணுறதுனால உங்கள் பதட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகும். இந்த நிதானம் தான் உங்களை ஒரு வலிமையான பர்சனாக மாற்றும். இதுவே மக்கள் உங்கள் மீது நம்பிக்கையும் மரியாதையும் வைக்க காரணமாக இருக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட். நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம கூடவே இருக்கணும்னு ஆசைப்படுறது தப்பு இல்லை. ஆனால் ஒரு கசப்பான உண்மை என்ன தெரியுமா? அவங்க நம்ம கூடவே இருக்கட்டுறதுக்காக உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டை நீங்கள் தியாகம் செஞ்சிங்கன்னா கடைசியில் அந்த பர்சனும் போயிடுவாங்க, உங்கள் ரெஸ்பெக்டும் போயிடும். ஸோ உண்மையான செல்ஃப் ஒர்த் அப்படின்றது நீங்கள் கெஞ்சுறதோ அழுகிறதோ இல்லை, ஆர் உங்களுடைய ஃபீலிங்ஸை ஸ்டேட்டஸில் வச்சு ஷோ காட்டுறதும் இல்லை. நீங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து இருக்கும்போது கூட மற்றவங்க பேச்சை ஆதிக்கம் செய்யாமல் மதிக்கிறது பார்த்தீங்களா? அங்கே தான் உங்கள் மதிப்பு தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த நாகரிகமாக இல்லைன்னு சொல்கிறது தான் உங்களுக்கு பலமே இருக்குது. நிறைய பேர் ரிலேஷன்ஷிப்பில் விரிசல் வரும்போது அழுகுறாங்க ஆர் கெஞ்சுறாங்க. ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம் தான், அதை விட சுயமரியாதை ரொம்ப முக்கியம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் யாருக்கும் மேலேயும் இல்லை கீழேயும் இல்லை, நீங்கள் நீங்களாகவே இருந்தாலே போதும். அந்த அமைதியான தன்னம்பிக்கை உங்ககிட்ட இருந்தாலே உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு காந்தகம் போல் தேடி வரும். நம்மளில் பல பேர் அடுத்தவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தியாகம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் உங்கள் அமைதியை கொடுக்கும் இடத்துலேருந்து நீங்கள் எப்போ விலகி செல்ல தயாராக இருக்கீங்களோ அப்போ தான் நீங்கள் உண்மையிலே மதிப்பு மிக்கவராக மாறிடுறீங்க. உங்களை மதிக்காத இடத்துல மௌனமாக வெளியேறுங்க. ஏன்னா அந்த மௌனம் பல வார்த்தைகளை விட சக்தி வாய்ந்ததாக இருக்கும். ஒரு குட்டி ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு பையன் ஒரு பொண்ணை ரொம்ப லவ் பண்ணுறான். ஆனால் அந்த பொண்ணை அவனோட ஃபீலிங்ஸோடு விளையாடுறாங்க. அவன் சண்டை போடலை, கோவப்படலை. அதுக்கு பதிலாக என்னை மதிக்காத இடத்துல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணுறான். ஆனால் அந்த மெசேஜ் தான் பின்னாளில் அந்த பையனும் பொண்ணை சேர காரணமாக இருந்துச்சு. ரெஸ்பெக்ட் எவ்ரி ஒன். அதுலேயும் முக்கியமாக சமூகத்தால் கவனிக்கப்படாதவங்கள மதிக்க கற்றுக்கோங்க. அதிகாரத்தில் உள்ளவங்கள மட்டும் மதிக்காமல் நம்ம கூட வேலை செய்கிற எல்லா பீப்புளையும் மரியாதை நடத்துங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு அட்ராக்டிவான பர்சனாக தெரிவிங்க. நம்மளோட அன்றாட லைஃப்பில் நம்ம நிறைய பேரை பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், வெயிட்டர், கிளீனர், வாட்ச்மேன்ட்டு. நீங்கள் அவங்கள எப்படி நடத்துகிறீங்க போகிறது தான் நீங்கள் உண்மையில யாருன்னு மற்றவங்களுக்கு தெரியுமே. நீங்கள் இப்படி பண்ணுறதுனால அவங்க மனசில் உயர்ந்த இடத்துல இருப்பீங்க. நீங்கள் நல்ல மனம் கொண்ட மனிதனாக தெரிவிங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பையன் ஒரு பொண்ணை காஸ்ட்லி ரெஸ்டாரண்ட் கூட்டிகிட்டு போகிறான்.
வந்தான். அந்த பொண்ணுக்கு பிடிச்ச எல்லா திங்ஸையும் வாங்கி தரான். பட் அவன் சாடாமல் வெளியே வந்துட்டான். இந்த பையன் ஏன்னு கேட்டதுக்கு, நீ என்ன தான் பார்த்துக்கிற, அவங்க வேலை செய்கிறவங்கள மரியாதை தராமல் நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னான். அப்போ தான் அந்த பையன் அவனோட தப்பை ரியலைஸ் பண்ணுறான். ஸோ உங்களோட வயசில் கம்மியானவங்க, அதிகமானவங்க, உங்களோட சேலரி அதிகமாக வாங்குறவங்க, கம்மியாக வாங்குறவங்க, உங்களோட ஹை பொசிஷனில் இருக்கவங்க இல்லைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பாகுபாடு பார்க்காம எல்லாருக்கிட்டையும் ரெஸ்பெக்டாக நடந்துக்குவாங்க. அப்போ தான் நீங்கள் ஒரு அட்ராக்டிவான பர்சனாக தெரிவிங்க. ஓன் யுவர் இன்செக்யூரிட்டி. நம்மக்கிட்ட இருக்கிற குறைய ஒரு சின்ன சிரிப்போடு ஒத்துக்கிறது தான் உலகத்தில் தைரியமான விஷயமே. அதுதான் மற்றவங்களே இருக்கும். உன்னுடைய உச்சரிப்பு தப்பாக இருந்தாலும் அதை மறைக்காத. நான் இப்போ தான் இங்கிலீஷ் கற்றுக்கிறேன், ஆனால் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறது எனக்கு பெருமை தான் அப்படின்னு தைரியமாக சொல்லு. உன்னுடைய பழைய தவறுகளை மறைக்காத. ஆமாம் நான் தப்பு செஞ்சேன், ஆனால் அதுலேருந்து இப்போ நல்லா வளர்ந்துருக்கிறேன், இப்போ நான் அந்த பழைய ஆள் கிடையாதுன்னு சொல்லு. உடம்புல தழும்போ இல்லை முகத்தில் பருவாக இருந்தால் அதை மறைக்காத. யாரும் உன்னோட மேக்கப்பையோ இல்லை விலை உயர்ந்த ஷூவோ இல்லாமல் வச்சுக்க மாட்டாங்க. நீ எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறதா கவனிப்பாங்க. உன் குறைகளை நீ ஒத்துக்கிட்டால் உனக்கு 2 லாபம். யாரும் அதை வச்சு ஓட்ட மாட்டாங்க. நீ உண்மையாக இருக்கிறத பார்த்துட்டு மற்றவங்களும் பக்கத்தில் பயம் இல்லாமல் இருப்பாங்க. உங்ககிட்ட இருக்கிற குறையால் மக்கள் உன்னை விட்டு போகலை, அதை நினச்சி வெட்கப்படுற பற்றியா, அதனால தான் அவன் தள்ளி போகிறாங்க. நீ எப்போ வெட்கப்படுறதை நிறுத்திட்டு கெத்தாக இருக்கிறியோ அப்போவே நீ மற்றவங்க அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவேன். உனக்கு எதெல்லாம் நினச்சி பயமாக இருக்கோ அதெல்லாம் ஒரு லிஸ்ட்டு போடு. அது பக்கத்தில் இது நான் கிடையாது, நான் இதை விட பெரிய ஆளாக வளர்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு எழுதிக்கோ.